ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். மொமோஸ்க்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்ற மொமோஸ் ரெட் சட்னி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, 6 to 7 பல்லு பூண்டு, 4 வரமிளகா, சர்க்கரை 1/2 டீஸ்பூன், உப்பு. இந்த 5 ஐட்டம்ஸ் தான் வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸே. இப்போ சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு தக்காளி வரமிளகா தண்ணியில் வந்து போட்டுருங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணி கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து தக்காளி வந்து நல்லா வெந்துட்டு அதோட ஸ்கின் வந்து நல்லா நம்மளுக்கு அப்படியே வந்து வெளியில் வரும். அந்த வரமிளகா பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி கொதிக்கும் போது ஆஃப் பண்ணிவிடுங்க. தக்காளி பார்த்திங்கன்னா வெடித்து அந்த ஸ்கின்லாம் வந்து அப்படியே நம்ம அப்படியே உரிச்சோன்னா அது அப்படியே வந்து வெளியில் வந்துடும். இந்த மாதிரி தக்காளி வந்து வெடிப்புடுற ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே இருக்க தோலை மட்டும் தனியாக வந்து எடுத்துடணும். எல்லா தக்காளிலையும் வந்து தோல் வந்து எடுத்துருங்க. தோல் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து ஒன்றும் பாதியமாக வந்து கட் பண்ணிவிட்டு தக்காளிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஹார்ட் பகுதி இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து எடுத்துடணும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்போவுமே வந்து நம்ம சமைக்கும் போதும் வந்து தக்காளியில் வந்து இதை ரிமூவ் பண்ணிடணும். இதனால் பார்த்திங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நீங்கள் சமைக்கும் போது அதை எடுத்துருங்க. இப்போ வந்து வரமிளகா, பூண்டு, காரத்தை வந்து காம்பன்சேட் பண்ணுற மாதிரி வந்து சர்க்கரை போட்டுக்கோங்க. சட்னிக்கு தேவையான உப்பு, சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து அதிகமாக போட்டுறக்கூடாது, ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அரைச்சிடலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து திக்காக தான் இருக்கணும். இப்போ மேலே வந்து நம்ம எள்ளை வந்து தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம். மோமோஸ் பார்த்திங்கன்னா ஒரு டிபெட்டியன் ஃபுட். இது வந்து இந்த சட்னியும் வந்து அந்த ஊரை சார்ந்தது தான். சுட சுட மோமோஸோட இந்த சட்னி போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.